என்னத்தை கழட்டினு நீங்க கேட்காத அளவுக்கு நான் பயங்கரமா வேலை செய்வேன். எதை பார்த்து இப்படி பயந்தாங்க? யோ மாமா, ஆன்லைன் இன்டர்வியூல இருக்க இப்படி அம்மன குட்டியா வந்து நிக்கிற? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் மாப்ள. கேமரா முன்னாடி வந்து ஆஃப் நியூடா நிப்பியா? இவன் வேற. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏய், என் மாமா காவாலையான்னு ஜட்டியோட கேமரா முன்னாடி வருவான்னு எனக்கு எப்பறம் தெரியும்? ஆனா ஒண்ணு மச்சான், உனக்கு வேலை கிடைக்கிறதும் 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகிறதும் ஒண்ணுதான். ஏய், என்னடா இப்படி சொல்ற? நான் ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கேன். உனக்கே தெரியும், எங்க அப்பாவோட பென்ஷன் காசுல தான் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். ஐயோ, வேற கால் பண்றானே. ஹலோ. வணக்கம் தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா? அண்ணே, உங்களை மறக்க முடியுமா அண்ணே? அப்புறம் என்ன இதுக்கடா இன்னும் காசு தராம இருக்க? இன்னொரு 2 வாரத்துல அந்த பணத்தை கொடுத்துறேண்ணே. இன்னும் 2 நாள்ல என் பணம் வரணும். இப்படி வரலன்னு வைய, டேய் மெதுவாடா, ரத்தம் வர அளவுக்கு சத்தம் போட வைக்கிறீங்க. தம்பி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. யாரா? இது டெவில் ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தன்டா, பாக்ஸரு. இந்த பேங்க்ல லோன் வாங்கிட்டு கொடுக்காதவங்க கிட்டலாம் மிரட்டி வாங்கி கொடுப்பான். டேய், நீ எப்படா மாட்டின? கொஞ்ச நாள் முன்னாடி நான் பப்புன்னு ஒரு பையனோட பப்ஜில ஃப்ரெண்டானே. என்னால இந்த கேம்ல 11th லெவலுக்கு மேல அப்கிரேடே ஆக முடியல ப்ரோ. ஒரு லெவலை தாண்ட எந்த லெவலுக்கு வேணாலும் போறவன் தான் ப்ரோ உண்மையான கேமர். மாஸ் ப்ரோ மோட்டிவேட் ஆகுது ப்ரோ. ப்ரோ, நீங்க கொடுத்த மோட்டிவேஷனை நான் இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கேன். இப்பதான் என்ன ஒரு கேமராவே ஃபீல் பண்றேன். சூப்பர் ப்ரோ. விளையாடும் போது புத்திசாலியாவும், பர்ச்சேஸ் பண்ணும்போது தைரியசாலியாவும் இருக்கணும். அப்பதான் நம்ம கேம் உலகத்துல ஒரு ராஜாவா இருக்க முடியும். ஓகே ப்ரோ.